அவை தொடங்கியவுடனே தமிழ்த்தாய் வாழ்த்து கம்பீரமாக ஒலித்தது. தேசிய கீதமும் பெருமையாக இசைத்தது. மேதகு ஆளுநர் அவர்களும் ரொம்பவே சந்தோஷமாக புன்னகையோடு தன் உரையை வாசித்து முடித்ததோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியே ஏற்படுத்தி உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் என புகழ்ந்திருக்கிறார்கள். இதைவிட இந்த அரசுக்கு வேற என்ன பெருமை வேண்டும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்கார்ந்தவுடனேயே அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் நடுவில் இருந்த எல்லைக்கோடு அழிக்கப்பட்டு அது நட்பின் பாலமாக அமைந்துவிட்டது. இதோடு நிற்கவில்லை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு இணக்கமான ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் மாநிலம் வளரும் என்பதை புரிந்து மிக மிக முதிர்ச்சியான ஒரு அரசியல் பாதையை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதுதான் மற்ற தலைவர்களுக்கும் வழி நடத்த தெரிந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 4 நிமிஷம் ரொம்ப கூட போயிட்டு பேரவைத் தலைவரே, 7 தடவை எழுந்திருக்க கொஞ்சம் குறைச்சிங்க. மேல 4 நிமிஷம் 17 நிமிஷம் ஓடி வச்சு 8 தடவை எழுந்திருக்கிற மாண்புமிகு பேரவைத் தலைவர் 5 நிமிஷம் கூட அனுமதிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்பிக்கையில் சிறந்தது தன்னம்பிக்கை. தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையை தாரக மந்திரமாக கொண்டு தடைகளை தகர்த்தெறிந்து இந்த விசில் புரட்சி மூலம் தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைய வேண்டும், இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தற்பொழுது பூர்வாங்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.